பிரகாசம் அவர்களுடைய இரண்டாம் வருகை குறித்த செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை உலகின் பல பகுதிகளிலே வல்லமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே பாஸ்டர் ஆண்ட்ரூ பிரகாசம் அவர்கள் ஆசியா முழுவதற்கும் ஊழியம் என்று ஆசியா கண்டத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நல்ல ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்ல ஊழியங்களுக்காக அவர்களுடைய தலைமையின் கீழே இயங்கி வருகிறதான இந்த ஐபிஏ திருச்சபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற எல்லா தலைவர்களுக்காக ஊழியர்களுக்காக வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இங்கே வந்து உட்கார்ந்த பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது 2 வசனங்களை ஆண்டவர் தந்தார். அதை சொல்லி வாழ்த்தி அமரும்படியாக நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். மந்தை பெருகுகிறது போல இந்த சபை வளர்ந்து பெருகும்படி நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு வளர்ந்து பெருக முடியும். அது மாத்திரமல்ல, மனுஷரின் மந்தையினால் நிரம்பி இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே ஒரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினதையும் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts of the Apostles chapter 9 verse 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எண்ணிக்கையிலே வளர்ச்சி அடைவது போல ஆவிக்குரிய நிலைமையிலும் இந்த சபை வளர்ந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து வளரும்படி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகும்படி நான் வாழ்த்துகிறேன். ஐபிஏ திருச்சபைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகும்படி சிறப்பாக இந்த திருச்சபை அவ்விதமாய் வளர்ந்து பெருகும்படி நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த திருச்சி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சி. கத்தோலிக்க திருச்சபைகள், கத்தோலிக்க மிஷினரிகள், புராட்டஸ்டன்ட் மிஷினரிகள், லூத்தரன் மிஷினரிகள், மெத்தடிஸ்ட் மிஷினரிகள் எல்லாரும் வந்து இந்த பட்டணத்திலே கடவுளுடைய ஊழியத்தை செய்திருக்கிற இப்பொழுது பெந்தேகோஸ்தே சபைகள் இந்த பட்டணத்திலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும், சுமார் 2000 வருடங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் இன்னும் நாம் எண்ணிக்கையிலே குறைவாகத்தான் இருக்கிறோம். இந்திய அளவில் இன்னும் ஒரு 90% மக்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த திருச்சபை அதற்காக ஜெபித்து மிஷனரிகளை ஐபிஏ திருச்சபைகள் எழுப்பி பல இடங்களுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்து மீதி 90% ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்த திருச்சபைக்காக, ஐபிஏ திருச்சபைகளுக்காக நான் ஜெபித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக என்னுடைய குழந்தை பிரதிஷ்டை ஒன்று இருக்கிறது. குழந்தை பிரதிஷ்டை அடுத்தது பாஸ்டர் அப்போஸ்தலர் டேவிட் ராசமையா அவர்கள் செய்து வைப்பார்கள். அது முன்பதாக மனதுருக்கத்தின் சபையை சேர்ந்த அருமையான பாஸ்டர்
ரத்னம் பாஸ்டர் அவர்களும் அவருடைய மகன் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். IPS சபையின் சார்பிலே நாங்கள் ஒரு நினைவு பரிசை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது குழந்தை பிரதிஷ்டை. என்னுடைய மூன்றாவது ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். முதல் பையன் பிரின்ஸ் மேத்யூ, இரண்டாவது ஒரு மகள் ஸ்வீட்லின் மார்ஷியா, ஒரு மூன்றாவது குழந்தையை கர்த்தர் தந்தார். இந்த மூன்றாவது குழந்தை அருமையான அப்போஸ்தலர் டேவிட் ராஸ்மையா அவர்கள் மூலம் இந்த பிரதிஷ்டை செய்யக்கூடிய நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது நான் அவருடைய கரங்களிலே இந்த காரியத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு குழந்தை பிரதிஷ்டை செய்யும்படி நான் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ். ஆண்டவராகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே இங்கு கூடியிருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த வேளையில எங்களுடைய அன்பு ஆவிக்குரிய மகன் கிங்ஸ்லி ஷீலாவுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தையை பிரதிஷ்டை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரின் வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஈவு, தேவன் தருகிற சுதந்திரம். ஆண்டவர் கிங்ஸ்லி ஷீலாவை ரொம்ப நேசிக்கிறார் போல ஆண்டவர் அவளுக்கு மூன்றாவது அழகான ஒரு ராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ராஜாத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த அருமையான குழந்தையை என்று ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு இந்த அருமையான மூன்றாவது பிள்ளையை கர்த்தர் கிங்ஸ்லிக்கும் அவருடைய அன்பு மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அளவில்லாத ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவாராக. கிங்ஸ்லி ஷீலா, கர்த்தர் இந்த குழந்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார், விசுவாசிக்கிறீர்களா? இந்த குழந்தையை கர்த்தர் கேட்கும் பயபக்தியிலே விசுவாசத்திலே வளர்த்துவீர்களா? இந்த குழந்தைக்கு முன்பதாக நல்ல மாதிரியாய் சாட்சியாய் ஜீவிப்பீர்களா? கர்த்தர் இந்த குழந்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாவரும் இந்த குழந்தைக்கு நேராக நம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தர் அருமையான மகளை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நின்று கரங்களை அந்த குழந்தைக்கு நேராக உயர்த்தி பாஸ்டருடைய குழந்தைய கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லா கிருபையான நிரப்ப நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, அருமையான மகன் கிங்ஸ்லிக்கும் மகளுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த மூன்றாவது சுதந்திரத்தை இன்று எங்களுடைய கரங்களில் ஏந்தி அன்பின் கரங்களிலே தருகிறோம். இந்த குழந்தையுடைய முழு பொறுப்பையும் இந்த நாள் முதற்கொண்டு நீரே எடுத்துக்கொண்டு இந்த மகளை இன்று முதல் அளவில்லாமல் உடைய கிருபையினால் காருண்யத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த மகளுக்கு நல்ல சுகம் பலன் நீடித்த ஆயுசு காலத்தை நாங்கள் சொல்லுகிறோம். தெய்வீக பாதுகாவலை தேவதூருடைய பணிவிடையை சொல்லுகிறோம். சிலுவின் ரத்தத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளுமை அறிகிற அறிவிலே கிருபையிலே தயவுலே நாள்தோறும் வளருவாளாக. இந்த மகளை குறித்துடைய தெய்வீக நோக்கம் சித்தம் திட்டங்கள் நிறைவேறுவதாக. இந்த மகள் வருங்காலத்திலே வளர்ந்து ஒரு நல்ல பரிசுத்த வாட்டியாக, ஒரு ஆராதனை வீராங்கனையாக, ஒரு தீர்க்க தரிசனியாக, கர்த்தரை மகிமைப்படுத்துறவளாக இவள் பாடும் பொழுது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை தேவ ஜனங்களை நிரப்பத்தக்கதாக இவள் பேரில் விசேஷித்த வண்ணமாய் கர்த்தருடைய கரம் தங்கியிருக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு வாழ்விற்கு தேவையான சகல நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவ நாமத்தினாலே இந்த மகளை பிரதிஷ்டை செய்து இவளுக்கு மிராக்கிளின் ஜியோனா என்று பெயரிட்டு பிரதிஷ்டை செய்கிறோம். மிராக்கிளின் ஜியோனாவாகிய உன்னை கர்த்தர் இன்று முதல் என்னாலும் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you மிராக்கிளின். என்ன சிரிப்பு! வா, அழகாய் சிரிக்கிறார் மிராக்கிளின். இதுதான் உங்க சர்ச், நான் தான் உங்க தாத்தா. நல்லா பார்த்துக்கோ. God bless you. கிங்ஸ்லியும் ஷீலாவையும் அவருடைய அருமையான மூன்று பிள்ளைகளையும் வேண்டுமுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுதந்திரங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் கேட்கும் பயபக்தியிலே விசுவாசத்திலே வளர்த்த பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கிருபை செய்யும்.
உடைய நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒளிவ மர கன்றுகளைப் போல, ஜீவ விருட்சங்களைப் போல வளர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தியுள்ளா இருப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிகுந்த முக்கியமான நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். என்னுடைய தகப்பனாருடைய பாஸ்டர் இன்பராஜ் அவர்களும் இந்த ஸ்தல போதகராயிருக்கிற அருமையான தகப்பனார் அவருடைய இந்த ஆலயத்தை கட்டின நல்ல ஒரு சாட்சியை குறித்து நாம் கேட்க போகிறோம். என்னுடைய தகப்பனார் அவர்கள் நல்ல ஒரு போதகராயிருக்கிறார், தகப்பனாயிருக்கிறார். என்னுடைய தாயாரும் இந்த காலவெளியிலே என்னோடு இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. என்னுடைய தகப்பனார் அதிகம் பேச மாட்டார், அவர் மிக அமைதியாய் இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் மிக ஆச்சரியமாய் செய்வார். இந்த ஆலயத்தை கட்டினோம், 75 லட்சத்திற்கு மேலாக ஆனது. நாங்கள் எந்த சிரமமும் படவில்லை. ஆண்டவருடைய கரம் எங்களுக்கு, கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்து ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது. ரொம்ப சிரமப்படவே இல்லை. என்னுடைய விசுவாசிகள் எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். பல லட்சங்களை காணிக்கையாய் கொடுத்தார்கள். வெளிநாட்டு பணம் இல்லை, ஸ்தாபனத்திலிருந்து நல்ல ஒரு காணிக்கை எங்களுக்கு கொடுத்தார்கள் சபை கட்டுவதற்கென்று. மீதி முழு தொகை விசுவாசிகளால் கொடுக்கப்பட்ட காணிக்கையிலே இதை கட்டப்பட்டது என்பதை நாங்கள் இந்த சபைக்கு தெரிந்து கொள்கிறோம். உங்களுடைய விசுவாசிகள் நிறைவாய் கொடுப்பார்கள், அவ்வளவு கொடுத்தார்கள். என்னுடைய தகப்பனாரும் ஸ்தாபனத்திற்கு அதிகமாய் அவரும் கொடுப்பார். அதே மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிற வார்த்தையின்படி நிறைவான காணிக்கை எங்களுக்கு கிடைத்தது. என்னுடைய சபையிலிருந்து வெளியே போன விசுவாசிகள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பணத்தை அனுப்பி வைத்தார்கள். உள்ள விசுவாசிகள் இடத்தை விற்கும் பொழுது கொண்டாந்து காணிக்கை கொடுத்தார்கள். பல லட்சங்களை அவர்கள் கொண்டாந்து கொடுத்தார்கள். ஒரு முறை யோபு ஐயா வந்திருந்தார். அப்பொழுது காணிக்கை ஏதோ ஒரு காரியத்திற்கு நாங்கள் கேட்டிருந்தோம். நிறைய கொடுத்த உடனே நாங்க போதும், இன்னமேல் இந்த காரியத்திற்கு காணிக்கை வேண்டாம் என்று சொன்னோம். அப்போ உட்கார்ந்து இருந்தவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தான் மோசே காணிக்கை வேண்டாம் என்று சொன்னா, இப்பெல்லாம் வேணும் வேணும் என்று சொல்லுகிறோம். அதற்கு பின்பதாக இந்த சபையில தான் நாங்க போதும் என்று சொல்லத்தக்கதாய் இந்த வார்த்தையை கேட்டோம் என்று சொன்னார்கள். விசுவாசிகள் கொடுப்பதிலே ஒரு நிறைவுள்ளவர்களா இருந்தார்கள். கர்த்தர் ஆச்சரியமாய் வழி நடத்தினார். தகப்பனார் அவர் நல்ல ஒரு சாட்சியை, கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை இந்த காலையிலே கூறுவார். மேலும் கரங்களை தட்டி அவரை வாழ்த்தி வரவேற்போம். மேடையிலே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் என்ன விசுவாசிகளுக்கும்